ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் கொடி. நீ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிவர்ஸ் லிங்க்டு லிஸ்ட். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 206ல இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல ஒரு ஹெட் கொடுத்துருப்பாங்க. இது சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட் தான் சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க்டு லிஸ்ட்டை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அப்படியே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கு. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 5 4 3 2 1 அப்படின்னு நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு ஹெட் மட்டும் தான் இவங்க கொடுப்பாங்க. ஓகேவா? நம்ம இத ரிவர்ஸ் பண்ணணும். ஆனா இது ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே செயின் மாரி லிங்க் ஆயி தான் இருக்கும். ஸோ அத நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம இந்த மாரி ரிவர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் 2ல பார்த்தீங்க அப்படின்னா 1 2ன்னு குடுத்துருக்காங்க. 2 1 நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்ப நம்ம இத எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு 3 பாயிண்டர் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? 3 பாயிண்டர் யூஸ் பண்ணி இத ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ப்ரீவியஸ், அதுக்கப்புறம் கரண்ட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். ஸோ இந்த 3 பாயிண்டரும் ஒண்ணொண்ணா எதுக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி லிங்க்டு லிஸ்ட் ஒண்ணு இருக்கு. இப்போ 1 தென் 2 தென் 3. ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க்டு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த 1க்கு நம்ம என்ன பண்ணணும், நல் தான் ரீச் பண்ணணும். கரெக்டா? இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கும். இப்ப இது லாஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்டா வந்துருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கு, நல் இருக்கு. அப்ப நம்ம இனிஷியலா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நல்லோட தான் மார்க் பண்றோம். கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப இந்த எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவனோட நெக்ஸ்ட்டை நம்ம இவனுக்கு ப்ரீவியஸ் இருக்கிற எலிமெண்ட்டை மார்க் பண்ணிடும். இப்ப 3க்கு நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்னது, 2. அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டே வர்றோம். அப்படி மார்க் பண்ணிட்டு இப்ப 3ல இருந்து ரீட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பாண்ட்லாம் பிரேக் ஆயிருக்கும். ஓகேவா? இப்ப 3ல இருந்து ரீட் பண்றோம். 3க்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 2. 2க்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 1. 1க்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு, நல். ஸோ அப்ப நமக்கு எப்படி ரீட் ஆகும் அப்படின்னா 3 2 1 அப்படின்னு நமக்கு அவுட்புட்டா கிடைச்சிரும். ஸோ இதை எப்படி நம்ம ஒன்னொன்னா சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸை இங்க வச்சுப்போம். ஓகேவா? இப்போ கரண்ட் எலமெண்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த 2 பாயிண்டரை வச்சுட்டு நம்ம ஒன்னொன்னா மூவ் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா, இப்போ கரண்டோட நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னன்னா நல்லுன்னு ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? இப்போ 1க்கு நெக்ஸ்ட் 2 இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுறோம், நல்லுக்கு மார்க் பண்ணிடுறோம். அப்படிங்கிறப்போ 1 டாட் நெக்ஸ்ட், இப்போ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னா நல்லுக்கு போயிடும். இப்போ இந்த 2க்கு 1 தான் நெக்ஸ்ட் எலமெண்டா வைக்கணும். இப்போ நம்ம கரண்ட்டை மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு 2க்கு வராது, நல்லுக்கு போயிடும். ஏன்னா நம்ம கரண்ட் டாட் நெக்ஸ்ட் நல்லுன்னு ஸ்டோர் பண்ணியாச்சு ப்ரீவியஸா. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த நெக்ஸ்ட் எலமெண்ட் வேணும்ல, அதுக்காக தான் நெக்ஸ்ட்னு ஒரு பாயிண்டரை நம்ம முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்ங்கிற பாயிண்டர்ல முன்னாடியே கரண்டோட நெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னு வைங்களேன். இப்போ நமக்கு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ்க்கு மாத்தினதுக்கு அப்புறம் ஈஸியா இந்த கரண்ட்டை தூக்கி இங்க ஸ்டோர் பண்ணிடும். கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்ங்கிறப்ப இந்த இடத்துல வந்துடும். நமக்கு நெக்ஸ்ட் எலமெண்ட் இங்கே தான் இருக்கும். அடுத்து இப்போ இது கரண்ட் எலமெண்டா இருக்கும்போது நெக்ஸ்ட் இதை ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீவியஸையும் கரண்ட்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். ஏன்னா நமக்கு 2க்கு ப்ரீவியஸ் எலமெண்ட் 1 தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இப்போ அதே இதை திரும்பி ரிப்பீட் பண்ணுவோம். கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் எலமெண்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நமக்கு 2க்கு நெக்ஸ்ட் எலமெண்ட் 1ன்னு ஆயிரும். நம்ம திரும்படியும் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கரண்ட்டை இங்க மூவ் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட்னு மாட்டிட்டா ப்ரீவியஸ் இங்க வந்துருமா. தென் கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்னு போட்டோம்னு வைங்களேன், கரண்ட் இங்க வந்துடும். இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ அகைன் இந்த கரண்ட் எலமெண்ட்டுக்கு இவனை ஸ்டோர் பண்ணணும். பட் நம்ம அதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட்டை மார்க் பண்ணிடணுங்களா. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணிடணும், இந்த நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அதை மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த கரண்ட்டுக்கு டாட் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் எலமெண்ட்டை மார்க் பண்ணிடுவோம். அப்பதான் 3க்கு அடுத்து நேரா 2க்கு வரும். ஓகேவா? 2க்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்போ இந்த கரண்ட் எலமெண்ட்டை நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் எலமெண்ட் போட்டுரும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த நல்லுக்கு முன்னாடி நமக்கு ப்ரீவியஸ் எலமெண்ட் என்ன வேணும், 3 வேணும். ஏன்னா நல்லுக்கு அடுத்து நம்ம நேரா 3க்கு மார்க் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான் இப்போ கரண்ட் மூவ் பண்ணிட்டா இந்த வேல்யூ எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, அதுக்காக தான் ப்ரீவியஸையும் மூவ் பண்ணிடும். ஸோ ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட்னு மார்க் பண்ணிடுவோம். கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த கரண்ட் டாட் நெக்ஸ்ட் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம ப்ரீவியஸை ரிட்டர்ன் பண்ணணும்னு வைங்களேன். ரீட் பண்ணி பாருங்க. இங்க 3 இருக்கும். 3ன்னு வரும். அதுக்கப்புறம் நேரா பாண்டு 2 கிட்ட இருக்கு. அடுத்து நேரா பார்த்தோம் அப்படின்னா 1 இருக்கு. 1க்கு அடுத்து நேரா நல் இருக்கு. ஸோ நமக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 3 பாயிண்ட் ப்ரீவியஸ், கரண்ட், நெக்ஸ்ட். இந்த 3யும் வச்சு நம்ம ஒன்னொன்னா மூவ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ வாங்க இது கோடோட ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இதான் அதோட கோட். நாங்க சொல்லியிருந்த மாதிரி ப்ரீவியஸ்ல நல்லுன்னு ஒரு பாயிண்டர் ப்ரீவியஸ்ல மார்க் பண்ணி வச்சிடும். ஓகேவா? இப்போ இந்த லிங்க்டு லிஸ்ட்டை வரைஞ்சுக்கிறேன். ஸோ 1 2 3, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 5. நமக்கு அடுத்து நல் இருக்கு. ஓகேவா?
நம்ம இந்த ஒயில் லூப்ப கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல் வரைக்கும் ரன் பண்றோம். ஹெட்ல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்ப கரண்ட் ஈக்குவல் டு ஹெட் அப்படின்னு மார்க் பண்ணியாச்சு. இப்ப கரண்ட் எலமெண்ட் இங்க இருக்கு. ஓகேவா? நம்ம இனிஷியலா என்ன சொல்லியிருக்கேன், நம்ம வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ்க்கு மார்க் பண்ணிடுவோம். பட் இப்ப நமக்கு வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு கரண்ட்டை ஜம்ப் பண்ண வைக்கணும்ல. ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் நம்ம முன்னாடியே ஸ்டோர் பண்ணிடணும். ஸோ அதை தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டை இங்க ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், கரண்ட் டாட் நெக்ஸ்ட் எலமெண்ட் எனக்கு வந்து ப்ரீவியஸை ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லணும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம செகண்ட் லைன்ல எழுதியிருக்கோம் இங்க. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட், இது செகண்டா ரன் பண்றோம். கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் எலமெண்ட். அப்போ இந்த கரண்ட் ஒன்னுக்கு அடுத்து நேரா நல்லுக்கு போயிடும். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், இப்போ இந்த கரண்ட்டை மூவ் பண்ணணும். இப்போ கரண்ட் இந்த டூக்கு வந்துச்சுன்னா டூக்கு ப்ரீவியஸ் எலமெண்ட் வந்து ஒன்னு. அப்போ நம்ம ஒன்னு வந்து மார்க் பண்ணி வைக்கணும்ல ப்ரீவியஸ் எலமெண்ட்ல. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட் அப்படின்னு முன்னாடியே ஸ்டோர் பண்ணிடும். தென் வந்து கரண்ட்டை வந்து நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரீவியஸ் வந்து இங்கே வந்துடும், கரண்ட் வந்து இங்கே வந்துடும். ஸோ அதுதான் இந்த 4 லைன் கோடில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 4 லைன் தான் இந்த கோடு. இது பார்த்த உடனே என்னடா டாட் நெக்ஸ்ட்னு போட்டிருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இந்த ஃப்ளோ வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்னு ஒரு பாயிண்டர்ல கரண்ட் டாட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ்னு ஸ்டோர் பண்றோம். அப்போ இந்த பிராண்டி இருக்காது. ஒன்னுக்கு வந்து நம்ம நல்ல ஸ்டோர் பண்ணிட்டோம். அப்போ டூக்கு வந்து இப்போ ஒன்னு ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கரண்ட் வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் மூவ் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த நெக்ஸ்ட் எலமெண்ட் போச்சு அப்படின்னா இவன் 3க்கு ப்ரீவியஸ் எலமெண்ட் நமக்கு 2. அப்போ 2 நம்ம முன்னாடியே மார்க் பண்ணி வைக்கணும்ல ப்ரீவியஸ்ல. அதுக்காக தான் என்ன பண்ணிடணும், ப்ரீவியஸை இங்க மார்க் பண்ணி வச்சிடும். ஓகேவா? ப்ரீவியஸ் இங்க மார்க் பண்ணிட்டு தென் கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்னு மார்க் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ இந்த 2 டாட் நெக்ஸ்ட் வந்து 3ல இருந்ததுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், 2 டாட் நெக்ஸ்ட் 1ல ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ அகைன் வந்து ஒய் லூப்ல செக் பண்ணுவோம், கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு பார்ப்போம். எஸ் ட்ரூ அப்படிங்கிறப்ப அகைன் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறோம், கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிடுறோம் இங்க இருந்து. தென் வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் எலமெண்ட். டேரக்டா இந்த 3க்கு அடுத்து 4 இருந்துச்சு. பட் இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு 3 டாட் நெக்ஸ்ட் வந்து 2 ப்ரீவியஸ்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகேவா? தென் என்ன பண்றோம், ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட். ஸோ இந்த ப்ரீவியஸை கரண்ட்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். தென் கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட். ஸோ கரண்ட் வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ அகைன் நம்ம செக் பண்ணுவோம், கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல்லா எஸ் அப்படிங்கிறப்ப நம்ம அகைன் ஒரு தடவை மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டை வந்து திரும்படியும் கரண்ட் டாட் நெக்ஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிடுறேன். இங்கேருந்து கரண்ட் எலமெண்ட் டாட் நெக்ஸ்ட் என்னது, ப்ரீவியஸ்னு ஸ்டோர் பண்ணுறேன். ஆல்ரெடி 4க்கு நெக்ஸ்ட் எலமெண்ட் 5 இருக்கு. இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு 4க்கு அடுத்து நேராக 3க்கு ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம திரும்படியும் எப்பவும் போல இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சுரா. இப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் மூவ் பண்ணணும், ப்ரீவியஸை கரண்ட்ல கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்ல கரண்ட் எலமெண்ட்டை வச்சிடறோம். இப்போ அகைன் செக் பண்றோம், கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல்லா எஸ். அப்போ நம்ம இன்னொரு தடவை மூவ் பண்ணலாம். தென் என்ன பண்றோம், திரும்படியும் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். அப்போ நெக்ஸ்ட் நல்லுக்கு வந்திருப்பான். ஓகேவா? இப்போ அகைன் இந்த 5க்கு அடுத்து நல்லதா இருக்கு. இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிடுறோம். தென் இப்போ நமக்கு 5க்கு அடுத்து நேராக 4க்கு தான் போகும். இப்போ இந்த ப்ரீவியஸ் எலமெண்ட்டை நம்ம அகைன் இங்கே ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோர் பண்ணிட்டு கரண்ட் எலமெண்ட் வந்து நெக்ஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஒய் லூப் வந்து இந்த 4 லைன் கோட் ரன் ஆனோடனே திரும்படியும் செக் பண்ணுவோம், கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு பார்ப்போம். இல்லை அப்படிங்கிறப்ப இந்த ஒய் லூப் விட்டு வெளியே வந்துடும். கரண்ட் நல்லுக்கு வந்துருச்சு. அப்போ நமக்கு இந்த ஒய் லூப் விட்டு வெளியே வந்துடும். இப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ கரண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும்னு வைங்களேன், நல்ல இருக்கு. அப்போ நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணணும், ப்ரீவியஸ்ங்கிற ஒரு எலமெண்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இந்த ப்ரீவியஸ் ரிட்டர்ன் பண்ணா எப்படி இருக்கும், நமக்கு 5 கிடைக்கும். தென் இந்த 5க்கு நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கு, 4 இருக்கு. 4க்கு அப்புறம் நமக்கு 3 இருக்கும். 3க்கு அடுத்து நேரா 2, அதுக்கப்புறம் 1, 1க்கு அடுத்து நேரா எங்க இருக்கு, நல்லு. ஸோ இந்த மாதிரி நமக்கு அவுட்புட்டாக கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ரிவர்ஸ் பண்ணா இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துச்சு பார்த்தீங்கன்னா 5 4 3 2 1. ஸோ இதெல்லாம் நம்ம 3 பாயிண்ட் தான் யூஸ் பண்றோம். ஜஸ்ட் வந்து ப்ரீவியஸை மார்க் பண்ணி வச்சிடறோம். ஓகேவா? கரண்ட் எலமெண்ட் இருக்கும். இப்போ கரண்ட் எலமெண்ட் வந்து ப்ரீவியஸ்க்கு மார்க் பண்ணிட்டா நெக்ஸ்ட் எலமெண்ட்டை நம்ம கரண்ட் எலமெண்ட்டாக எடுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட்னு முன்னாடியே ஒன்று மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த 3 பாயிண்டரை வச்சு நம்ம ஈஸியாக ஒன்னொன்னா மூவ் பண்ணி மார்க் பண்ணாலே போதும். இதை ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணிடலாம் லிங்க்டு லிஸ்ட்டை. ஏன் அப்படின்னா இந்த லிங்க்டு லிஸ்ட் வந்து எல்லாமே செயின் மாதிரி இருக்கு. ஓகேவா? நம்ம ஒரு செயினை பிரேக் பண்ணி பின்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் எலமெண்ட்டோட செயின்ல மார்க் பண்றோம். அதனால தான் நம்ம வந்து ப்ரீவியஸ்னு ஒன்று யூஸ் பண்றோம்.
கரண்ட்டை ஹேண்டில் பண்றது கரண்ட்டு. நெக்ஸ்ட் எலமெண்ட்ட முன்னாடியே ஸ்டோர் பண்ணா தானே அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நெக்ஸ்ட் எலமெண்ட். ஸ்டார்ட்டிங்ல நமக்கு எப்படி இருக்கும் அப்புட்ன்னா, இந்த மாரி செயின் வந்து 1க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 3 இந்த மாரி தான் வரும். இப்ப நமக்கு 5 ரீச் ஆயிட்டோம்னு வைங்களேன், 5க்கு திரும்படி 4 வராது. நம்ம தான் அந்த பாண்ட வந்து பிரேக் பண்ணி 5க்கு அடுத்து 4 வரணும் அப்படின்னு செட் பண்றோம். ஸோ இந்த மாரி ஒண்ணொண்ணா செட் பண்ணி ஃபைனலா வந்து நமக்கு ப்ரீவியஸ் தான் வந்து லாஸ்ட் எலமெண்ட்ல இருக்கும். ஏன்னா கரண்ட் வந்து நல் வரைக்கும் நம்ம ரன் பண்றோம். ஸோ கரண்ட் ஒரு தடவ நல் ஆன உடனே இந்த ஒயில் லூப் பிரேக் ஆகும். அப்ப நம்ம வந்து ப்ரீவியஸ் எலமெண்ட் லாஸ்ட் எலமெண்ட்ல இருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ரிட்டர்ன் பண்ணாலே போதும். ஈஸியா நமக்கு இந்த 5 எலமெண்ட்டுமே ரிவர்ஸ் ஆகி வந்துரும். ஸோ அங்க கோட் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதான் அதோட கோட். இனிஷியலா நம்ம வந்து ப்ரீவியஸ் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிடுறோம். தென் வந்து கரண்ட் ஈக்குவல் டு ஹெட். ஹெட்ல இருந்து நம்ம ஒரு ஒரு எலமெண்டா ஸ்டார்ட் பண்றோம். கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல் வரைக்கும் ரன் பண்றோம். வந்து நம்ம நெக்ஸ்ட் எலமெண்ட்டை முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். தென் வந்து கரண்ட் அட் நெக்ஸ்ட்டை ப்ரீவியஸ்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். ப்ரீவியஸா கரண்ட்ல மூவ் பண்றோம். கரண்ட்டை நெக்ஸ்ட்ல மூவ் பண்றோம். ஸோ இதே ஸ்டெப்பை தான் நம்ம ரிப்பீட்டடா பண்ணுவோம். ஃபைனலா நமக்கு ஒரு இடத்துல நல்ல ரீச் ஆயிருக்கும் கரண்ட் எலமெண்ட். அப்போ நம்ம இந்த ஒயில் பிரேக் பண்ணிட்டு ப்ரீவியஸா ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ அங்க ரன் பண்ணிடலாம். ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 0 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு நமக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். இனிஷியலாக இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் பார்த்த உடனே என்னடா டாட் நெக்ஸ்ட்னு போட்டிருக்கானே ஒன்றுமே புரியலை அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃப்ளோ வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். வந்து நம்ம நெக்ஸ்ட்டை மார்க் பண்ணுறோம். அடுத்து கரண்ட் நெக்ஸ்ட்டை வந்து ப்ரீவியஸில் ஸ்டோர் பண்ணுறோம். தென் அப்படியே அந்த பாயிண்டர் ஒன்றுனா மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியலைன்னா அகைன் அந்த ஃப்ளோவை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த கூட நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.